பழைய அழகு சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அழகுமதி சுரேஷ் ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே கோமதி, ராஜி, மீனா எல்லாரும் வந்துட்டு இங்கே அழகுமதி வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் இங்கே சுரேஷோட அப்பாவும் அம்மாவும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. வா மீனா, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷோட அம்மா கேட்குறாங்க. உடனே மீனா வந்துட்டு நல்லா இருக்கேன் அத்தை, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நானும் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் மலர் இருந்துட்டு உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கேயும் போக முடியல, ஒரே வேலையாக இருக்குது, இப்போ தான் புதுசாக உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு இங்கே மீனா சொல்கிறாங்க. உடனே இங்கே சரி உங்கள் 2வது பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, அந்த பையனோட ஒய்ஃப் எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு மீனா கேட்குறாங்க. உடனேவும் அங்கே அழகுமதியை காமிக்கிறாங்க. இவங்க தான் சுரேஷோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சரி என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டதும் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன் அப்படின்ட்டு மதி சொல்கிறாங்க. இங்கே சரி இது யார் இவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கிட்ட சுரேஷோட அம்மா கேட்குறாங்க. இதுதான் என்னுடைய மாமியார், இது என்னோட வீட்டுக்காரரோட தம்பி பொண்டாட்டி ராஜி, இவ தான் ஐபிஎஸ் ட்ரைனிங்காக இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்கிறாங்க. உடனே சரி என் பையனும் போலீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் இங்கே வாடா, இவன் தான் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறான் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனேவும் இதை பார்த்துட்டு ராஜி வந்து சுரேஷ்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் இங்கே இன்ஸ்பெக்டராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாங்க, நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஐபிஎஸ் ட்ரைனிங்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. உடனேவும் சரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு சுரேஷ் சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே மலர் மட்டும் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மீனா இருந்துட்டு நானும் இந்த வீட்டில் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேங்க, நீங்கள் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது, நீங்கள் யாருமே ஒரு வேலையும் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மதி இருந்துட்டு அதை சொல்லுங்கள், நானும் தான் இந்த வீட்டில் வந்ததுலேருந்து இதை தான் கேட்டுட்ருக்கேன், ஆனால் இந்த அக்கா எல்லா வேலையும் அவங்க தலையில் போட்டுட்டு அவங்களாவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே எங்கள் மாமியார்னா அப்படி கிடையாது, எங்கள் மாமியார் எல்லா வேலையும் அவங்களாவே பார்த்துருவாங்க, நாங்கள் எந்த வேலையும் பார்க்க மாட்டோம், எங்களையும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, எங்கள் மாமியார் மாதிரி ஃப்ரெண்ட்லியாக யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் இங்கே மலருக்கு ஆச்சரியமாக இருக்குது. உடனே அந்த இடத்துல கோமதியும் வராங்க, ராஜியும் வர்றாங்க. ராஜியும் சொல்கிறாங்க எங்கள் அத்தையை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே எல்லாமே தலைகளாக இருக்குது அப்படின்ட்டு மதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஒரு சொம்பு எடுத்து தண்ணி குடிக்கணுனாலும் இங்கே மலருக்காக தான் கூப்பிடுவாங்க, அவங்க தண்ணி கூட எடுத்து குடிக்க மாட்டாங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் கேட்காதீங்கன்னு சொன்னால் இங்கே யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு மதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் ராஜி இருந்துக்கிட்டு ஏங்கா இப்படிலாம் இருக்கிறாங்க இந்த வீட்டில், எங்கள் அத்தையெல்லாம் அப்படி இருக்கவே மாட்டாங்க, நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்டு 3 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி உன் கல்யாணம் எப்படி திடுத்துப்பனுக்கு நடந்துச்சுன்னு சொன்னாங்களே எப்படி அப்படின்ட்டு கேட்கும்போது அழகுமதி அவங்களுக்கு கல்யாணம் நடந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு மீனா அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்படியம்மா இருப்பார், யார் அந்த ஆளை முதல்ல நான் பார்க்கணும், ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்தது, அவர் அவ்வளோ பிடிவாதமாக இருப்பார், அவர் என்ன சொல்கிறாரோ அவ்வளோதான் செய்யணும், பொண்ணுங்க எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி தான் இருப்பார் அப்படின்னு தங்கராஜை போட்டு மீனா திட்டிகிட்டு இருக்காங்க. எப்படியோ சரிங்க இப்படி தாங்க ராஜுக்கும் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ராஜியும் கதிரும் இணை புரியாத ஜோடியாக இருக்கிறாங்க, அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் கப்பலாக ஆகிட்டாங்க, அதே மாதிரி நீங்களும் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோமதி இருந்துக்கிட்டு உனக்கு என்ன வேலை செய்யணும் சொல்லுமா, நான் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உனக்கு எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன், என்ன உனக்கு அம்மா மாதிரி நான் பக்கத்துலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், என்ன நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு அழகுமலர் சொல்கிறாங்க. உடனே கோமதியை பார்த்துட்டு இங்கே அழகுமலர் அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த மாதிரி எனக்கு மாமியார் கிடச்சா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு மலர் சொல்கிறாங்க. பேசாமல் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்ட்டு மீனா கூப்பிட்டுருக்காங்க. அது எப்படிங்க முடியும், ஒரு நாள் டூருக்கு போயிட்டு வந்ததுக்கேவும் என்னென்ன பேசுனாங்க தெரியுமா அப்படின்ட்டு மலர் வந்து அவங்க கதையை சொல்கிறாங்க. மதி இருந்துக்கிட்டு உண்மையிலேயும் நீங்கள் 3 பேரும் பார்க்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, ரொம்ப க்ளோஸ் ஆன மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு மதியம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க என்ன வேலைனாலும் சரி எங்ககிட்ட தயங்காமல் நீங்கள் சொல்லலாம், நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்ட்டு இங்கே கோமதி, மீனா, ராஜி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க வந்து உங்களை எப்படிங்க வேலை வாங்க முடியும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் வேண்டாம் சொல்கிறாங்க. கெஸ்ட்டாலாம் நினைக்காத, உன்னுடைய அம்மா மாதிரி என்ன நினச்சிக்கோமா, என்னன்னாலும் என்கிட்ட சொல்லுமா, நான் எதுவுமே தப்பாக நினச்சிக்க மாட்டேன், என்ன இந்த 4 நாளும் நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் வருத்தப்படாத அப்படின்ட்டு கோமதி பேசுகிறாங்க. அதை பார்த்துட்டு மலருக்கே ஆனந்த கண்டு வந்துச்சு. எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்கணும்னு நானும் ஆசைப்படுவேன், எங்கள் அம்மா வீட்டு கூட என்னால் இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இதில் மலர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குரல் கேட்குது. அது யாரும் இல்லை, தங்கராஜோட மாமியார் சுரேஷோட அம்மா. சுரேஷோட அம்மா இருந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனேவும் அந்த இடத்துக்கு மீனா போயிட்டு ஏங்க தண்ணி கூட நீங்கள் எடுத்து குடிக்க மாட்டிங்களா, அதுக்கு கூட அவங்கள்ட்ட தான் சொல்லுவீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்னம்மா நீங்கள் என்ன
உங்கள் வீட்டிலனா வீட்டு வேலையெல்லாம் நீ செய்ய மாட்டியா? உடனே சுரேஷோட அம்மா இருந்துக்கிட்டு, ஏன் நீ உன் வீட்டில் வீட்டு வேலையெல்லாம் பார்த்தது கிடையாதா அப்படின்னு சொல்லி சொன்னதும், நானா வீட்டு வேலையா நான் பார்க்கவே மாட்டேன், எங்கள் அத்தை தான் பார்ப்பாங்க, எங்கள் அத்தை என்னை ராணி மாதிரி பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. ஆமாம் பொய் சொல்லாத, இந்த காலத்தில் எந்த மாமியார் உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. எங்கள் அத்தை செய்வாங்களே எனக்கு அப்படின்ட்டு எங்கள் மீனா சொன்னதும் உடனே கோமதி அங்கே வர்றாங்க. அத்தை நீங்கள் எப்படி என்னை பார்த்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ராணி மாதிரி பார்த்துக்க வேண்டி உங்களுக்கு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், அதுக்காக வீட்டு வேலை பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீ வேலைக்கு போகிற, அதனால் உங்கள் மாமியார் உனக்காக வீட்டு வேலை பார்ப்பாங்க. இங்கே எவள் வேலைக்கு போகிறா, வீட்டில் தானே இருக்கிறாங்க, வீட்டு வேலை கூட பார்க்க முடியாது அப்படின்னு சுரேஷோட அம்மா சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தங்கராஜும் ரேவதியும் வர்றாங்க. வந்துட்டு மீனா இருந்துட்டு, ரேவதி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்கிறேன், நீ எப்படி இருக்க மீனா? நீ ஓடி போய் கல்யாணம் பிடிச்சேன்னு சொன்னாங்க, அந்த ஃபேமிலிலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இந்த பார்க்குறல்ல, இதுதான் எங்கள் அத்தை, இதுதான் என் தம்பி, என் வீட்டுக்காரோட தம்பி பொண்டாட்டி ராஜி. இங்கே ஐபிஎஸ் ட்ரைனிங்காக வந்திருக்கா, நான் கவர்மெண்ட் வேலை பார்க்குறேன் அதில் ட்ரைனிங்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே தங்கராஜ் இருந்துட்டு, வீட்டில் என்ன ஆம்பளையால் துணை இல்லாமல் நீங்கள் 3 பேரும் வந்திருக்கீங்க, உங்கள் வீட்டில் என்ன ஆம்பளைங்க தண்ணி தெளித்து விட்டுட்டாங்களா அப்படின்ட்டு தங்கராஜ் கேட்குறாங்க. உடனே மீனா சொன்னால், பொண்ணுங்க தனியாக எங்கே போகக்கூடாதுன்னு யார் சொன்னா? இந்த காலத்தில் எல்லா பொண்ணுங்களும் வேலைக்கு போகிறாங்க, அவங்க தனியாக தான் எல்லா சுச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கும்போது தனியாக போகக்கூடாதுன்னு நீங்கள் எப்படிங்க சொல்லலாம்? அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. உடனே தங்கராஜ் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள், இப்படி தனியாக வேலைக்கு போகிறதுனால தான் துமர் வந்துடுச்சு, புருஷன் வீட்டில் உள்ள ஆம்பளை துணை இல்லாமல் அவங்க வாழ்ந்துடலாம்னு சொல்லிட்டு தைரியம் வந்துடுது, அதனால தான் வீட்டில் உள்ள யார் பேச்சும் கேட்காம இப்படி தனியாக மொத்தமாக வந்துடுறாங்க அப்படின்ட்டு தங்கராஜ் சொல்கிறாங்க. உடனே கோமதி இருந்துக்கிட்டு, என்னப்பா நீ பேசிக்கிட்டு இருக்க, வீட்டில் உள்ள பொண்ணுங்களை கொஞ்ச நாள் மதிக்கணும், அப்படி மதிக்கிறவன் தான் ஆம்பளை, எங்கள் வீட்டில் எல்லாரும் பொண்ணுங்களை மதிப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க, இந்த வீட்டில் நானும் பார்க்குறேன் யாருமே பொண்ணுங்களை மதிக்கிற மாதிரி தெரியல, என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அந்த இடத்துல தங்கராஜ் இருந்துக்கிட்டு, எங்களுக்கு தெரியும் எங்கே மரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த வீட்டில் உள்ள பொம்பளைங்க ஆம்பளைங்களுக்கு கீழே கட்டுப்பட்டு தான் வளர்க்கணும், இந்த வீட்டுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு நெறிமுறைலாம் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே தங்கராஜ் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு, மீனா என்னங்க எல்லாரும் சமந்தாங்க, ஆணும் பெண்ணும் சமந்தான், அப்படி இருக்கும்போது நீங்கள் பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைங்க, என்னமோ பொண்ணுங்கள்லாம் ஆம்பளைங்களுக்கு அடிமை மாதிரியே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு மீனா பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே மலர் இருந்துக்கிட்டு, பரவாயில்லையே இவங்க அப்படியே தங்கராஜ் நல்லா போட்டு வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மதியும் அப்படியே பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு மலர் மதிக்கிட்ட சொல்கிறாங்க, பாருங்களேன் அப்படியே உன்ன மாதிரியே இருக்காங்கல்ல, மனசில் பட்டதெல்லாம் அப்படியே பேசுகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், ஆமாம் எனக்கு என்ன பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு மதி ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. ஆனால் இங்கே தங்கராஜால் பேச முடியல, மீனா பேசுனதெல்லாம் கேட்டுட்டு வாயிடுச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்து ரேவதியும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அங்கே தங்கராஜ் போன பிறகு மீனா அங்கே கிச்சனுக்கு போகிறாங்க. அப்போ மதியும் மலரும் மீனா கிட்ட கேட்குறாங்க, எப்படிங்க அவர்கிட்ட நாங்கள் பேசுகிறதுக்கே தயங்குவோம், ஆனால் நீங்கள் டப்பு டப்புன்னு பேசுறீங்க பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னங்க அவர் அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, அவர்லாம் எப்படி தான் கல்யாணம் முடிச்சு அவர் பொண்டாட்டி எப்படி தான் பார்த்துக்குவாருன்னு எனக்கும் தெரியல, ரேவதி ரொம்ப பாவம் அப்படின்ட்டு மீனா வருத்தப்படுறாங்க. ஆமாங்க ரேவதி ரொம்ப பாவம் தான், அவர் கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு மலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராஜி, இந்த வீடு என்ன ரொம்ப வினோதமாக இருக்குதே, நம்ம வீட்டில் உள்ளவங்களை விட இவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ராஜுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்குது. இந்த சீரியல் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.